ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கனே இல்லாமல் சிக்கன் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அப்படியே சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங் தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை ஒரு அரை கப்பு எடுத்துக்குவோம். நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு நம்ம அந்த மீன் மேக்கரில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுவோம். அதை நல்லா அப்படியே மூடி வச்சுடுங்க, ஆவிலாம் வெளியே போகாத அளவுக்கு. அது நல்லா ஊறி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கங்க. சிக்கன் மட்டன் சாப்பிடாத டயத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா பொடி தயார் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு வானிலை வச்சு 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் 3ஐயும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம். நம்ம வறுத்தாச்சு. இது அப்படியே ஓரமாக ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஜீரகம் 1 ஸ்பூன் நல்லா பொரியட்டும். இதில் பட்டை 1 சேர்த்துக்குவோம். கிராம்பு 2, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுக்கட்டும், நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஒரு 3 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதங்க விடுங்க. இது அப்படியே நல்லா கறி போலையே இருக்கும் டேஸ்ட்டாக. தக்காளி ஒரு 2 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச மீன் மேக்கரை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மசாலாவோட மீன் மேக்கரை நல்லா வதங்க விடுங்க. இந்த டயத்தில் நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்குவோம். அதையும் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைப்போம். பாருங்கள், நல்லா மசாலா மீன் மேக்கர்லலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்குவோம். இன்னும் நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சுண்டு. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கூட தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சைடிஷாக கொடுத்து விடலாம். தினம் உருளைக்கிழங்கையும் நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.